7ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள விஜயநகர அரசின் 30 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரிஹரர் புக்கர். ஹரிஹரர் புக்கர் என்னும் இரு சகோதரர்கள் விஜயநகர அரசை தோற்றுவித்தனர். கொஸ்டின் நம்பர் 2. விஜயநகர அரசு நிறுவப்பட்ட பகுதி. சரியான விடை ஆப்ஷன் சி கர்நாடகத்தின் தென்பகுதி. விஜயநகர அரசு கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 3. விஜயநகர அரசின் தலைநகர். சரியான விடை ஆப்ஷன் பி ஹம்பி. கொஸ்டின் நம்பர் 4. விஜயநகர அரசு எத்தனை வம்சங்களை கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 4. விஜயநகர அரசு 4 வம்சங்களை கொண்டது. கொஸ்டின் நம்பர் 5. விஜயநகர வம்சங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. 1. சங்கம வம்சம், 2. துளுவ வம்சம், 3. சாளுவ வம்சம், 4. ஆரவீடு வம்சம். சரியான விடை ஆப்ஷன் பி 1, 3, 2, 4. விஜயநகர வம்சங்களின் சரியான வரிசை சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். கொஸ்டின் நம்பர் 6. சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர். சரியான விடை ஆப்ஷன் டி 2ஆம் தேவராயர். கொஸ்டின் நம்பர் 7. சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர். சரியான விடை ஆப்ஷன் சி நரசிம்மர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சாளுவ நரசிம்மர். கொஸ்டின் நம்பர் 8. துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர். சரியான விடை ஆப்ஷன் பி நரசநாயக்கர். கொஸ்டின் நம்பர் 9. ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர். சரியான விடை ஆப்ஷன் டி திருமலை தேவராயர். கொஸ்டின் நம்பர் 10. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2ஆம் விருப்பாட்சிராயர். கொஸ்டின் நம்பர் 11. சாளுவ வம்சத்தின் கடைசி அரசர். சரியான விடை ஆப்ஷன் சி நரசிம்மர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவரும் சாளுவ வம்சத்தின் கடைசி அரசரும் சாளுவ நரசிம்மர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 12. துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றத்தக்க அரசர். சரியான விடை ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர். கொஸ்டின் நம்பர் 13. விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலோச்சியது? சரியான விடை ஆப்ஷன் சி 200 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 14. கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்?
சரியான விடை ஆப்ஷன் டி 20 ஆண்டுகள். கிருஷ்ணதேவராயர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கொஸ்டின் நம்பர் 15. 1. கிருஷ்ணதேவராயரின் முதற்கட்ட பணி துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது. 2. அவரின் இரண்டாவது இலக்கு குல்பர்காவை கைப்பற்றுவது ஆகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 16. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மதுரையில் ஒரு நாயக்க அரசை நிறுவியவர். சரியான விடை ஆப்ஷன் பி குமார கம்பண்ணா. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மதுரையில் ஒரு நாயக்க அரசை நிறுவியவர் குமார கம்பண்ணா. கொஸ்டின் நம்பர் 17. அஷ்ட திக்கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தனர். சரியான விடை ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர். அஷ்ட திக்கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்தனர். கொஸ்டின் நம்பர் 18. சரியான வரிசையை பொறுத்துக. 1. பேரரசு, 2. நாடுகள், 3. ஸ்தலங்கள், 4. மண்டலங்கள், 5. கிராமங்கள். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 4, 2, 3, 5. 1. பேரரசு, 4 மண்டலங்கள், 2 நாடுகள், 3 ஸ்தலங்கள், 5 கிராமங்கள். பேரரசு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு, மண்டலங்கள் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டு, நாடுகள் பல ஸ்தலங்களாக பிரிக்கப்பட்டு, ஸ்தலங்கள் கிராமங்களாக பிரிக்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 19. 14-15ஆம் நூற்றாண்டில் உலகம் அறிந்திருந்த செல்வ செழிப்புமிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு இருந்தது என்று அயல்நாட்டு பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர். 2. விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் அதிக அளவிலான வெள்ளி நாணயங்களை வெளியிட்டனர். சரியான விடை ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. சரியான விளக்கம் 14-15ஆம் நூற்றாண்டில் உலகம் அறிந்திருந்த செல்வ செழிப்புமிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு இருந்தது என்று அயல்நாட்டு பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர். 2. விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் அதிக அளவிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். வெள்ளி நாணயங்கள் இல்லை, தங்க நாணயம். கொஸ்டின் நம்பர் 20. கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டலாசாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்கள் எங்கு யாரால் கட்டப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி ஹம்பி கிருஷ்ணதேவராயர். இக்கோவில்களை கிருஷ்ணதேவராயர் ஹம்பி என்னுமிடத்தில் கட்டினார். கொஸ்டின் நம்பர் 21. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர். சரியான விடை ஆப்ஷன் பி கங்காதேவி. மதுரா விஜயம் கங்காதேவியால் எழுதப்பட்டது. கங்காதேவி குமார கம்பண்ணாவின் மனைவியாவார். கொஸ்டின் நம்பர் 22. 1. கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யதா என்னும் நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். 2. கிருஷ்ணதேவராயர் ஜாம்பவாதி கல்யாணம் என்னும் நாடக நூலை தெலுங்கு மொழியில் இயற்றினார். ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு. சரியான விளக்கம் 1. கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யதா என்னும் நூலை தெலுங்கு மொழியில் எழுதினார். சமஸ்கிருதம் இல்லை, தெலுங்கு. 2. கிருஷ்ணதேவராயர் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை சமஸ்கிருத மொழியில் இயற்றினார். தெலுங்கு மொழி இல்லை, சமஸ்கிருத மொழி. அமுக்தமால்யதா தெலுங்கு நூல், ஜாம்பவாதி கல்யாணம் சமஸ்கிருத நூல்.
கொஸ்டின் நம்பர் 23 பாண்டுரங்க மகாமாத்யம் என்னும் நூலை எழுதியவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தெனாலி ராமகிருஷ்ணா. கொஸ்டின் நம்பர் 24 விஜயநகர அரசின் கோவில் கட்டுமான தூண்களில் அதிகம் இடம்பெற்றுள்ள விலங்கு எது? சரியான விடை ஆப்ஷன் சி குதிரை. கொஸ்டின் நம்பர் 25 தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையால் விஜயநகர அரசு தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1565. தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையால் விஜயநகர அரசு 1565ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 26 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக அமுக்தமால்யதா என்னும் நூல் கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி இது நம்மாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றி கூறும் நூல். ஆப்ஷன் சி அமுக்தமால்யதா என்பதற்கு தான் அழிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். ஆப்ஷன் டி கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக கோதை தேவி சூடிக்கொள்வார். தவறான ஒன்று ஆப்ஷன் பி இது நம்மாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றி கூறும் நூல். சரியான விளக்கம் இது பெரியாழ்வாரின் மகளின் கோதை தேவியை பற்றி கூறும் நூல். நம்மாழ்வார் இல்ல பெரியாழ்வார். கொஸ்டின் நம்பர் 27 ஸ்ரீநாதர் பெத்தண்ணா ஜக்கம்மா துக்கண்ணா ஆகியோர் எம்மொழியில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தனர்? சரியான விடை ஆப்ஷன் டி சமஸ்கிருதம் பிராகிருதம். கொஸ்டின் நம்பர் 28 விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி கவுடா. விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர் கவுடா. கொஸ்டின் நம்பர் 29 போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டதாக எந்த அயல்நாட்டு பயணி தம் பயணக்குறிப்பில் குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி பாரசீக பயணி அப்துர் ரசாக். கொஸ்டின் நம்பர் 30 விஜயநகர அரசு எந்த போரால் தோற்கடிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர். விஜயநகர அரசு தலைக்கோட்டை போரால் தோற்கடிக்கப்பட்டது.